எக்ஸலண்ட். ஸோ இது வரைக்கும் ஒரு 4-5 ப்ரோக்ராம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு முறை இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கோடிங்கை நீங்களே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு வேளை பண்ண முடியலனாலும் சரி, பண்ணிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம கோடிங் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறீங்க. சரி, இப்போ என்ன ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா, செக் இஃப் எ மெட்டல் ஸ்ட்ரென்த் இஸ் பிலோ 10 ஆர் above 20. ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க, மெட்டல் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு வேல்யூ வருது, அது பிலோ 10 இருந்தாலோ above 20 இருந்தாலோ ஓகே அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு கண்டிஷனுக்கு. அப்படி இல்லைன்னா நாட் ஓகேன்னு அர்த்தம்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது அந்த ஸ்ட்ரென்த்து அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன இன்புட்? மெட்டல் ஸ்ட்ரென்த் ஆஸ் இன்டீஜர் நம்பர், முழு நம்பரை தான் மெட்டல் ஸ்ட்ரென்த்துன்ற நம்பர் கொடுப்பாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? செக் இஃப் இட் இஸ் பிலோ 10 ஆர் above 20. பிலோ 10 இருந்தாலும் சரி, above 20 இருந்தாலும் சரி. ரிக்வயர்டு அவுட்புட் என்ன? டிஸ்பிளே அக்செப்டட் இஃப் இட் பாசஸ் தி above டெஸ்ட். இந்த கண்டிஷன் ஓகேவாக இருந்தால் அக்செப்டட்னு வரணும், அதர்வைஸ் டிஸ்பிளே ரிஜெக்டட். அப்படி இல்லைன்னா ரிஜெக்டட்னு வரணும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்களே குவின்சியில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபர்தராக இந்த வீடியோவை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ண முடியும். ஓகே, வாங்க ஃப்ளோ சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்? ஒரு நம்பர் ஸ்ட்ரென்த்து வாங்கிக்கிறோம். அந்த ஸ்ட்ரென்த் லெஸ் தேன் 10 இருக்குதா அல்லது கிரேட்டர் தேன் 20 இருக்குதான்னு செக் பண்ணுறோம். எஸ்ன்னா பிரிண்ட் அக்செப்டன்னு கொடுக்குறோம், அப்படி இல்லைன்னா பிரிண்ட்டு ரிஜெக்டட்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h into main, okay, int s. ஸோ acceptable range say 9 கொடுக்குறேன். acceptable. ஸோ இதே 13 அப்படின்னா not acceptable. ஓகே, metal strength. ஸோ ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்? 9ன்னு வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ கண்டிஷன் என்ன? 2 கண்டிஷன், இது ஓகேவாக இருக்கணும் அல்லது இது ஓகேவாக இருக்கணும். ஸோ முதல்ல நான் பேட்டர்ன் போட்டுக்கிறேன். இது ஓகேவாக இருந்தால் பிரிண்ட் பர்சன்டேஜ் டி இஸ் அக்செப்டபிள். எஸ். அப்படி இல்லைன்னா print of percentage d is not is rejected. Yes. சரி, எப்போ acceptable? s value is less than 10. அப்படி இல்லைன்னா s value is greater than 20. ஸோ less than இருக்கலாம் அல்லது ஆர் எஸ் கிரேட்டர் தேன் 20 இருக்கலாம். இப்படி இருந்தால் அக்செப்டபிள்னு வரணும், இல்லைனா ரிஜெக்டட்னு வரணும். இப்போ பில்டு பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். 9 இஸ் அக்செப்டபிள். ஸோ இங்கே 9ங்கிறது அக்செப்டபிள் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதே 13ன்னு கொடுத்தேன்னா எனக்கு நாட் அக்செப்டபிள்னு வரணும், ரிஜெக்டட்னு வரணும். ஓகே, இதே 22ன்னு கொடுக்குறேன். ஸோ above 20ங்கிறதுனால இதுவும் அக்செப்டட்னு வரணும். ஓகே, ஸோ இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிண்டர் என்டர் மெட்டர் ஸ்ட்ரென்த் ஸ்கேனர் பர்சன்டேஜ் டி அண்ட் பர்சன்டேஜ். ஸோ இன்புட் வாங்குறதுக்கு போட்டாச்சு. இப்போ கோடிங் ரன் பண்ணுறோம். 7 இஸ் அக்செப்டபிள். ரன் பண்ணுறேன். 23 accepted. ரன் பண்ணுறேன். 15 is rejected. ஓகே, ரொம்ப ரொம்ப சுலபம். பட் ஆரம்பத்தில் சின்ன ப்ரோக்ராம் பெரிய ப்ரோக்ராம்லாம் இல்லை, இது நம்ம மைண்டில் இருந்து
ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வருதா, இந்த ஃப்ளோ சார்ட் வருதா. ஸோ இது வந்த வாட்டி நம்ம எப்படி அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம், இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ப்ரோக்ராமிங் ரொம்ப 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 சிம்பிள். ஸோ நீங்களே ஒரு முறை பார்க்காம பண்ணுற வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பத்தில் டைம் எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் ட்ராப் அவுட் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு முறையாவது பார்க்காம புரிஞ்சிக்கிட்டு நீங்களே டைப் படிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோதாங்க. ப்ரோக்ராமிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.